பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால், அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதினால் அறிவோம். இந்த வசனத்தில ஆண்டவர் சொல்ற விஷயம், கற்பனைகள கைக்கொண்டா நாம அவர அறிந்திருக்கிறோம். அவருடைய கற்பனைகள் என்ன? 10 கற்பனைகள் என்னன்றது நமக்கு தெரியும். பிரதான கற்பனைகள் என்னன்றதும் நமக்கு தெரியும். ஆனா, அந்த 10 கற்பனைகளால தான் ஆண்டவர் பிரதான 2 கற்பனைகளா தந்தார். அந்த பிரதான 2 கற்பனைகளுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டார். ஆனா, அந்த பிரதான 2 கற்பனைகள நம்மால் கைக்கொள்ள முடியுதான்னு பார்க்கலாமே. முதல்ல சொல்ற வார்த்தை, முழு இருதயத்தோட அன்பு கூரணும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அதாவது இயேசுவினிடத்துல முழு இருதயத்தோட. அது என்ன முழு இருதயம்? வேதத்துல இருக்கிற அநேக தேவ மனிதர்கள் முழு இருதயத்தோட தான் இருந்தாங்க. ஆனாலும் இங்க ஒருத்தர நம்ம பார்த்தோம்னா, அது அவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அது யாருன்னா, யோசுவா என்கிற வாலிபன், இளைஞன். எப்படி சொல்றேன்? மோசே ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறாரு. ஆண்டவரோடயே லயத்து இருக்கிறாரு. அதனால அவருக்கு 40 நாட்கள் கடந்து போகிறது தெரியல. இரவும் பகலும் புசியாமலும், குடியாமலும் இருக்கிறாரு. அப்படியே அவர் லயித்து போயிருக்கிறார். ஆண்டவரோடையே மெய்மறந்து இருக்கிறார். தன்னை மறந்து இருக்கிறார். சரி, மோசே இருக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா, கீழ ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார். கீழ ஒரு பையன், வாலிப பையன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் தான் யோசுவா. யோசுவா தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் உட்காரல. தேவனோட லயித்து போய் அப்படியே ஒன்றித்து அங்கே உறவாடி கொண்டில்ல. யோசுவா எங்கேயோ இருக்கான். ஆனா, மோசே இருக்கிறது தேவன் அருகில, தேவ பாதப்படியில. நான் யோசுவா இருக்கிறது கீழ. மோசே இருக்கிறது மலை மேல. யோசுவா இருக்கிறது மலைக்கு கீழ. இருந்தாலும் யோசுவாவின் இருதயம் மலைக்கு மேலேயே இருந்துச்சு. தேவ சமூகத்திலேயே இருந்துச்சு. அந்த இருதயம் முழுவதும், ஒரு இளைஞனுடைய இருதயம் முழுவதும், வாலிபனுடைய இருதயம் முழுவதும் தேவ சமூகத்தில் இருந்துச்சு. அப்ப இந்த யோசுவா எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்க. இந்த மாதிரி நாம இருக்கிறோமா? இந்த காலகட்டத்தில. அப்படி இருந்தோம்னா, நாம தேவனை அறிந்திருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம்னு இந்த வசனம் சொல்லுது. அடுத்து முழு ஆத்துமா. இது யாரு? என் ஆத்துமா உம்மையே நோக்கி அமர்ந்திருக்கிறதுன்னு சங்கீதம் 62:1ல தாவீது சொல்றார். எப்படி அமர்ந்திருக்குது? எப்படி தாவீதால முடியுது? தாவீது ராஜாவா இருந்தாலும் முடியுது. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருந்தாலும் முடியுது. தாவீது ஒரு பிரச்சனையில இருந்தாலும், கரடி, சிங்கம் வந்தாலும் முடியுது. எந்த நிலையிலயும் முடியுது. எதிர்ப்புகள் வரும்போதும் முடியுது. துரத்துதல் வரும்போதும் முடியுது. இழப்புகள் வரும்போதும் முடியுது. எப்படி முடியுது? ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ள காணப்படுதா? அப்படி காணப்பட்டா, நாமளும் தேவனை அறிந்திருக்கிறோம். இயேசுவை அறிந்திருக்கிறோம். அடுத்து முழு பலத்தோட. பலன்னா நான் பெரிய பயில்வான், நான் பெரிய சண்டைக்காரன், நான் பெரிய போர் வீரன், படை வீரன், எனக்கு அத்தனை படம் இருக்கு. அந்த பலன் இல்ல. பலம் இல்ல.
வாஞ்சை, அர்ப்பணிப்பு, தேவனுக்காக தன்னையே கொடுத்து ஒட்டுமொத்தத்தையும் தலை முதல் கால் வரை உழைப்புக்காகவே, தேவனுக்காகவே, தேவனுடைய வசனம், தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு போகணும். புறஜாதியார் மீட்கப்படணும். அனைவரும் மீட்கப்படணும். அனைவரும் தேவனுக்குள்ளே வரணும். அனைவரும் இயேசுக்குள்ளே வரணும். அதற்காக எனக்கு நிர்வாணம் வந்தாலும் பிரச்சனை இல்ல. பசி வந்தாலும், நாசமோசம் வந்தாலும் பிரச்சனை இல்ல. அடிச்சு கொன்று போட்டாலும் பிரச்சனை இல்ல. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, பவுலு செத்து போயிட்டான்னு போட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு போய் மனுஷன் இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்றார். முடியுமா நம்மளாலலாம்? அதுதான் அந்த பலன். தேவ பலன். அந்த பலன் நம்மிடத்துல இருந்தா, நாம இயேசுவை அறிந்திருக்கிறோமா? அடுத்தபடியா, முழு சிந்தை. முழு சிந்தை உள்ளவங்க எங்கேயும் தேடி ஓட மாட்டாங்க. அந்த 4 பேர பாருங்க. அந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரன அழைச்சிட்டு வராங்க. அங்க பார்த்தா அந்த வீட்ல பயங்கர கூட்டம். ஏசப்பா இருக்கிறதுனால. உள்ள போக முடியல. அதனால ஓட்ட பிரிச்சாவது இறக்கிடணும் அப்படின்னு. அதே மாரி தான் செஞ்சாங்க. ஓட்ட பிரிச்சு இறக்குனாங்க. அந்த திமிர்வாதக்காரன் விடுதலையாக்கப்பட்டான். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திமிர்வாதக்காரனா? இல்ல. அந்த 4 பேர். அவங்களுடைய சிந்தை முழு சிந்தையா இருந்துச்சு. இயேசு கிட்ட போனா விடுதலை கிடைக்கும். கிடைத்தே தீரும். அதற்காக நாங்க எந்த பிரயாசத்தையும் எடுக்க நாங்க கவலைப்படல. அத ஓட்ட பிரித்து இறங்குறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாங்க செயல்படுவோம். அது அவங்களுக்கு கூட அவங்க செய்யல. அவங்க பிரயோஜனப்படுகிறதற்காக, அவங்க லாபம் அடைகிறதற்காக, அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறதற்காக அவங்க செய்யல. என் நண்பன் சுகமாகணும், தீவிரவாதக்காரன் சுகமாகணும்னு சொல்லி, அந்த அந்த சிந்தை, முழு சிந்தை அந்த 4 பேருக்கு இருந்துச்சு பாருங்க. அங்க ஒருத்தர் மிஸ் பண்ணியிருந்தாலும், அன்னைக்கு அந்த திமிர்வாதக்காரனுக்கு அந்த சுகம் கிடைச்சிருக்காது. இந்த நிலைப்பாடு நம்மிடத்துல இருந்தா, நாம இயேசுவை அறிந்திருக்கிறோமா? இன்னைக்கு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன், இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன், இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன்னு. இப்ப நம்ம பார்த்துட்டு வர விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கான்னு நம்ம பரிசோதித்து பார்த்தாலே, நாம இயேசுவை அறிந்திருக்கிறோமா? இல்ல எந்த நிலையில இருக்கிறோன்றது இதிலே தெரிஞ்சிரும். அடுத்தபடியா என்ன? 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுக்கு நல்ல உதாரணம் எவ்வளவோ இருந்தாலும் அந்த நல்ல சமாரியன் கதை தான். கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த வழிப்போக்கனை காப்பாற்றுறதுக்கு ஆசாரின்னு வரல, லேவின்னு வரல, பார்த்து ஒதுங்கி போயிட்டான். இந்த வழியாக வந்த ஒரு சமாரியன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சமாரியன் ஒதுக்கப்பட்டவன், அவன் தள்ளப்பட்டவன், ஏற்றுக்கொள்ளப்படாதவன். ஆனால் அவன்தான் அந்த வழிப்போக்கருக்கு உதவி செய்து காயம் கட்டி சத்திரத்துக்கு அழைச்சிட்டு போனான். இந்த குணம் அந்த சமாரியனே யார்? இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசுவின் குணம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட பல பேர்கிட்ட அது இல்லை. மிக வேதனையான காரியமாக இருக்குது. புறஜாதியார்கிட்ட கூட இருக்குது. ஆனால் இங்கே கிறிஸ்தவர்கள்ட்ட அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கு. வேதனையாக இருக்குது. நாம தான் உதாரணமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு புறஜாதியார், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் முன் உதாரணமாக இருக்கிறாங்க. நாம் எங்கே போயிட்டுருக்கோம்? அதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகிறது. முடிஞ்ச அளவு நம்ம நேசிக்கிறது போல பிறரை நேசிப்போம். அப்படி நேசித்தாலே
அது தானாகவே அந்த ஆத்துமா தேவனிடத்திற்காக திருப்பப்படும், ஆதாயமாக்கப்படும். அப்படி செய்திருந்தா நாம கிறிஸ்துவ அறிந்திருக்கிறோமா? இப்போ பார்த்த இந்த கற்பனைகளை நாம் கை கொண்டிருக்கிறோமா? கை கொள்ளுகிறோமா? அப்படி கை கொள்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவை அறிந்திருப்போம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா? இன்னும் அறியாமலேயே பால் உண்கிறவர்களாக இருக்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறோம்? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.